நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக 54வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்குகிறார். வணக்கம். அதிமுகவினுடைய 54வது ஆண்டு விழாவை ஒட்டி இன்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அக்கட்சியினுடைய முக்கிய தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்துகின்றார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அதிமுகவினுடைய அந்த தொடக்க நாள் விழா, அதாவது அவர்கள் அதிமுகவினுடைய அந்த கட்சி தொடங்கப்பட்ட நாளான அக்டோபர் 17ஆம் ஆண்டு உற்சாகமாக தமிழ்நாடு முழுவதும் அந்த கட்சியினர் அதிமுக கொடிகளை ஏற்றியும் அதிமுகவினுடைய இந்த முக்கிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலும் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டும் அதே போல உற்சாகமாக இந்த நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகை, அதாவது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த கட்சியினுடைய ஆண்டு விழாவை ஒட்டி மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அதிமுகவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகளும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான தொண்டர்களும் வந்திருக்கின்றார்கள். இந்த அவை சண்முகம் சாலை முழுவதும் அதிமுகவினர் நிறைந்து காணப்படுகின்றார்கள். அதே போல அதிமுக தலைமை அலுவலகத்தை சுற்றிலும் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் அவர்களை புகழ்ந்தும் அதே போல அதிமுகவை பலவாறு வாழ்த்தியும் அந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையிலே தேர்தல் சம்பந்தப்பட்ட வாசகங்களோடு அந்த பேனர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. இன்னும் 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய எதிர்க்கட்சியான அதிமுக ஆட்சியை பிடித்தாக வேண்டும் என்ற முனைப்பிலே மிக தீவிரமாக அவர்கள் பாடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஒரு பேருந்து மூலமாக பல்வேறு தொகுதிகளுக்கும் சென்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகின்றார். இதுவரை சுமார் 175 தொகுதிகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்திருக்கின்றார். இந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலேதான் அக்கட்சியினுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றது. இபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர்களும் அக்கட்சியினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய சிலைக்கு மாலை அணிவித்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கக்கூடிய அந்த காட்சியை இங்கே பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இன்று நாள் முழுவதும் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பல்வேறு மாவட்டங்களாக 82 மாவட்டங்களாக அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவ்வாறு அனைத்து மாவட்டங்களிலும் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று இபிஎஸ் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பல்வேறு சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறக்கூடிய வகையில பொதுக்கூட்டங்களும் தெருமுனை கூட்டங்களும் நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த 54வது ஆண்டு விழாவை இன்று ஒரு நாள் மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளாக கொண்டாடுவதற்கும் அதிமுக சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் சட்டப்பேரவையும் நடக்கக்கூடிய காரணத்தினால் இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு சென்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்கவும் இருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.